தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பங்குனி மாதத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியும் சேர்ந்து நல்ல ஒரு மன நிம்மதி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை, அதுவும் இந்த அமாவாசை 29ஆம் தேதி 5 கிரகங்கள் சேரக்கூடிய இந்த கிரக சேர்க்கையானது அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம். கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் 1 வயதிலிருந்து 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பங்குனி மாதத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் குறிப்பாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரய செலவுகள், அதுவும் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய விரய செலவுகள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், 1 வயதிலிருந்து 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகள், இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உயர் பதவிகள் மற்றும் இடமாற்றங்களும் காத்து கொண்டிருக்கிறது. பங்குனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதற்கு சரியான செலவுகளும் காத்திருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் குறிப்பாக அமாவாசை திதி என்று ஒரு கிரகண தோஷமாகவே அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரகண தோஷத்தில் அரிசி மற்றும் கோதுமை தானம் செய்வது நல்லது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அமாவாசை அன்று நீங்கள் அரிசி மற்றும் கோதுமை தானம் செய்யலாம். மேலும் அன்னதானங்களும் செய்வது சிறப்பு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த பங்குனி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கைகள் எந்த விதத்திலையும் பாதிப்புகளை கொடுக்காது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை பங்குனி மாதத்தில் பலவிதமான லாபங்களை கொடுக்க போகிறது. 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் பதவிகள் அமையப் போகிறது. இந்த கிரக சேர்க்கைகள் மீன ராசியில் 5 கிரக சேர்க்கை மற்றும் 4 கிரக சேர்க்கை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். இதுவரையில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பண பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கலாம் பங்குனி மாதத்தில். பங்குனி உத்திரமான இந்த பௌர்ணமி திதியில் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம். ஸ்ரீராம நவமியில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராமபிரானை வழிபட உங்களுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது மற்றும் வீடு வாங்கக்கூடிய யோகங்களில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை காணலாம். பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளுக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் எதிர்பார்ப்புகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவே அமைகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிகுந்த சில நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடியதாகவே இருக்கும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்காது. சூரியன் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ செலவுகள் வரலாம். குடும்பம், பிள்ளைகள் மற்றும் சொத்து விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நடக்கும். வேலையில் சில மாற்றங்கள் காத்திருக்கிறது. இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மைகளை கொடுக்கும். அரசு அலுவலகத்தில் பணிபுரிவோருக்கு இடமாற்றங்கள் காத்திருக்கிறது.
நீங்கள் நினைத்தது போல் உங்களினுடைய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பலவிதமான மன கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையை பார்க்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. பரிகாரமாக இந்த பங்குனி மாதத்தில் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்வதும் கோதுமை தானம் செய்வதும் நல்லது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரத்தன்று பௌர்ணமியில் அன்னதானங்கள் செய்யலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். அரசு அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்திற்கு மாற்றங்கள் சேரும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு வரும். ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் கைகூடும், வீடு வண்டி வாகன யோகங்கள் கைகூடும். ஸோ ரோகிணிக்கு ரொம்ப மிகச் சிறப்பாக இருக்குது. இப்போ சூரியன் லாபத்தில் வந்திருக்காரு, சனி பகவான் லாபத்தில் வந்திருக்காரு, ராகு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. ஸோ ராசிநாதன் சுக்கிரனும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திக்க போகிறார்கள். இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமையக்கூடும். பெண்களுக்கு குறிப்பாக அவங்க அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள், இவங்க ஏதாவது கேஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த வழக்குகள் எல்லாம் இவர்களுக்கு சாதகமாக முடிவடையும். எந்த விதமான ஒரு மனக்குறை இல்லாத மாதம்னு சொல்லலாம். நிறைய ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிப்பது, இதையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாத பலனாக அமைகிறது. வரவேண்டிய பணபாக்கிகளும் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் சேரும். கடன் தீருவதற்கான வழி பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதம் முருகன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் கொடுத்து அர்ச்சனை செய்வது இன்னும் அதிக நற்பலன்களை தரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்திலும், இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளும் 2 பேருக்குமே நன்மைகள் கொடுப்பதாகவே அமைகிறது. இதில் ரிஷபராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு 10 அப்படிங்கிற பேதமே கிடையாது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பல நாட்களாக மனதளவில் குழப்பங்கள் இருந்து வந்த பெண்மணிகளுக்கு குழப்பங்கள் தீரும். குறிப்பாக திருமண விஷயத்தில் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடப்பதற்கான வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மாறும். பிள்ளை பருவத்தில் படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்த உயர்கல்விகள் அமையவும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதும் மற்றும் குழந்தைகள் பெற்றோர்களிடத்தில் சேருவதையும் காணலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் அது தீரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். பல மாதங்களாக வரவேண்டிய பண பாக்கிகளும் சேரும். புதிய வேலை வாய்ப்புக்கான அறிகுறிகளும் தென்படும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்ம பெருமானை வணங்குவது இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்குவதும் மற்றும் பிரதோஷ காலத்தில் சிவ பூஜை செய்வதும் சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவான் நல்ல தொழிலில் இருந்து வந்த சத்ருக்களினுடைய நாசத்தை பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் பின்னாடி இருந்து உங்களுக்கு சில தொந்தரவுகள் கொடுத்தவர்கள் யார் என்று தெரிவதும் மற்றும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவ்வப்போது போகலாம். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சத்ரு சம்ஹார
முருகனை வணங்கலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார முருகனை சென்று வழிபாடு செய்வதும், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ரணபலி முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கு சத்ரு சம்ஹார சக்கரத்தையும் வணங்குவது மிகவும் சிறப்பு. சூரியன், சனி, ராகு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு தொழிலில் சில தடங்கல்கள் வந்து போகலாம். மனதளவில் சற்று தைரியம் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எந்த விதத்திலையும் மன தைரியத்துடனும் மற்றும் காரியத்தில் வெற்றியடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இறை நம்பிக்கை இருந்தால் வெல்லலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ காலமும் சிவராத்திரியிலையும் சிவபெருமானை வணங்குவதும் மற்றும் சஷ்டி திதிகளில் முருகப்பெருமானை வணங்குவதும் இவர்களுக்கு எந்த விதத்திலையும் வரக்கூடிய ஆபத்தை வெல்லலாம். பண விவகாரங்களில் குழப்பங்கள் இருக்கும். இது இவர்கள் நண்பர்களால் உங்களுக்கு தீரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியத்தை ஜெயிக்கலாம். உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய மனபலம் அமையும். இதுவரையில் உங்களுக்கு எந்தவித முயற்சிகளும் முன்னுக்கு வர முடியாமல் போனவற்றில் இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் தோற்று போக வேண்டும் என்று எண்ணிய எதிரிகளுக்கு முன்னால் ஜெயித்து காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராமபிரானுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யணும். மேலும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நல்ல ஒரு தொழிலில் மாற்றத்தை கொடுப்பதாகவே அமைகிறது. இதுவரையில் உங்களுக்கு எந்த ஒரு தடங்கல்கள் இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு அது தீரும். முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரையும் வணங்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் உங்களினுடைய மனக்குறைகளும் மற்றும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மனோதைரியமும் அமையும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலமாகவே இந்த பங்குனி மாதம் அமைகிறது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? கடகராசியில் அமைந்திருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் சனி மற்றும் ராகுவுடனும் சேர்ந்திருக்கிறார். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். வேலையில் நாட்டமின்மை மற்றும் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனதில் தளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. சனி பகவான் சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கலாம். ஆகவே இந்த மாத பிறப்பே பங்குனி மாத பிறப்பே கிரகண தோஷ காலமாக அமைவதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் அரிசி தானம் செய்து இந்த பங்குனி மாதம் முழுவதுமே சிவன் ஆலயத்திற்கு முடிந்த வரையில் அரிசி தானம் செய்வது நல்லது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சனிக்கிழமைகளில் ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் இவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒரு மந்தத்தன்மை நீங்கும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மறதிகள் வரலாம். படிப்பில் சற்று நாட்டம் குறையலாம். ஆகவே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய உடல் அளவிலும் மனதளவிலும் இவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். இந்த வரக்கூடிய ராமநவமியில் ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம். மேலும் இந்த கிரக சேர்க்கைகளினால் சற்று தொந்தரவுகள் இருந்த போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. ராகு பகவானின் சஞ்சாரம் 9ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மாற்றக்கூடிய யோகங்களையும் பார்க்கலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு.
பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். மாத பிறப்பு காலத்திலேயும் அமாவாசை காலத்திலேயும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை அதிகமாக பெறலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த மாத பிறப்பு மற்றும் அமாவாசை திதி அன்றைய நாளே வரக்கூடிய அமாவாசை திதியில் பித்ரு காரியங்களை செய்து அன்னதானங்களும் வஸ்திரதானங்களும் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் உண்டு. மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது. பிள்ளைகளின் முன்னேற்றமும் மனதிற்கு அமைதியை தரும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதி, வரக்கூடிய தன லாபங்கள், பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாகவே அமைகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவான ஒரு காலமாக அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு புதிய உறவுகளும் ஏற்படலாம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு மற்றும் ஒரு சிலருக்கு குழந்தை கருத்தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த பங்குனி மாதத்தில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அமையப் போகிறது. எண்ணற்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை குடும்பத்தில் கொடுத்தாலும் கூட சில சுப காரியங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு இவற்றினால் அலுவலக ரீதியாக பிரச்சனைகள் வரலாம். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இந்த சஞ்சாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களினுடைய வார்த்தைகளினால் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மக நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலய வழிபாடும் பௌர்ணமிகளில் லலிதா சகஸ்ரநாம வழிபாடையும் செய்யலாம். பத்ரகாளியை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம். முடிந்த வரையில் இந்த மாதத்தில் சமயபுரம் சென்று அங்கு சமயபுர மாரியம்மனை தரிசனம் செய்யலாம். மேலும் காளிகாம்பாளை வழிபாடு செய்ய இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகதோஷங்கள் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிகுந்த ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து ராகு பகவானுடன் இருப்பதனால் சில நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் இந்த அஷ்டம சனி மற்றும் அஷ்டம சூரியன் வருவதனால் ஒரு சில குடும்பங்கள் இணையலாம். இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குடும்ப ஒற்றுமைக்காக உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் சில மன கஷ்டங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகளுக்கு பிள்ளைகளினால் ஏற்படும். ஆகவே குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதிகமான உங்களினுடைய ஒரு நட்புகள் உங்களினுடைய நட்புகளிடத்தில் நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைப்பதை சற்று குறைத்து கொள்ளலாம். நண்பர்கள் மூலமாக குடும்ப பிரிவினைகளும் வரும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தாய் தந்தையரிடத்தில் உங்களுக்கு வாக்குவாதம் வருவதும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பெரியோர்களின் சொல்படி கேட்டு பிள்ளைகள் நடப்பது நல்லது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் சற்று பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் நல்லது. அமாவாசை திதியில் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் பௌர்ணமி திதியில் அம்மன் ஆலய வழிபாடும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம், இல்லை கன்னி ராசியாக இருக்கலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியே டிஸ்டர்ப் பண்ணும். உங்கள் அப்பாவோட ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கவலைப்படுறத விட உங்கள் பெற்றோர்கள் அப்பா அம்மா இவர்களுக்கு நீங்கள் கவலைப்படுறது அதிகம். அதனால் உங்களோட
அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நிறையா பாதிப்புகளை கொடுக்கலாம். அதனால் நிறைய மருத்துவ செலவுகள் வரலாம். இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலே நமக்கே கொஞ்சம் மனசில் கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ உத்திரா நட்சத்திரக்காரர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 8ல், சூரிய பகவான் 8ல், அதோடு சேர்ந்த ராகு. மகம் பூரமை விட உத்தரத்துக்கு தான் அதிகமாக அது பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பிள்ளைகள், பெண்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் அதிகமாக இல்லை. இந்த 8ஆம் இடத்தில் இந்த சூரிய பகவான் வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி ராகுவோடு இருக்கும் பொழுது ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, இல்லைன்னா வெளியில் வேலைக்கு வெளியூரில் போய் தங்கி ஹாஸ்டல்லாம் தங்குறீங்கல்ல, அவங்க உங்களுடைய சேர்மானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தை விட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அது நல்ல விதமாகவும் வரலாம், சண்டை போட்டுட்டும் வரலாம். அதனால் எதுலேயும் எச்சரிக்கை தேவை. நீங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பிரார்த்தனை பூரா குலதெய்வத்திட்ட தான். ஸோ குலதெய்வத்தை விடாதீங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய சஞ்சார காலங்களில் சக்கரத்தாழ்வாரை வணங்கலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்தில் கிரக சேர்க்கைகள். நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் சண்டை வரும். ஒரு சிலருக்கு பிரிவினை கூட வரலாம். அதனால் முக்கால்வாசி நம்ம கருத்துக்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, ராகு இந்த சஞ்சாரங்களில் வந்து பார்க்கும்பொழுது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் குழந்தைகளுக்கோ இல்லை பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ எந்த விதமான பாதிப்புகளும் வராது. புதுசாக கல்யாணமானவங்க தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கர்ப்பத்தில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை கர்ப்பச்சிதைவோ அந்த மாதிரி வந்து ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். வயதானவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தை எப்பவும் போல் பார்த்து கொண்டால் நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளினால் திருமணம் வாழ்க்கை இதில் தான் நமக்கு ஏதாவது குழப்பங்களோ பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மதுரை சென்று மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதரை வணங்கிவிட்டு வருவதோ, அல்லது இந்த பங்குனி உத்திரத்தில் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாயகி தாயார் மற்றும் ரங்கநாதரை வணங்கிவிட்டு வருவதோ, இந்த பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வணங்குவதோ உங்களுக்கு நல்லது. இப்படி தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டகத்தில் இருக்கக்கூடிய சனி, சூரியன், ராகு சற்று கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். முறையே பரிகாரங்கள் செய்தால் மனதளவில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் கன்னி ராசி மற்றும் துலாம் ராசி. கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் கடன் வாங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். துலா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம். நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கூடவே இருந்து குழி பறிக்குது அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நண்பர்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு வரணும், இல்லை உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரணும் அப்படின்னா அதை அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். யாரையும் நம்ப வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். இருந்தாலும் இந்த முயற்சிகளில் வந்து கொஞ்சம் நம்ம ஏமாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தகப்பனாரிடத்தில் வாக்குவாதங்களும் தகப்பனாரிடத்தில் அதிகமான சண்டைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது சொத்து சம்பந்தமாக இருக்கலாம். ஸோ சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து அவசியம். இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ஆண்களுக்கு தான் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம். இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு மனைவியுடனோ அல்லது கணவனுடனோ சண்டை சச்சரவுகள் வரலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பகை அதிகமாவதும் கடன் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
ஸோ வியாபாரிகளும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனாலும் 6ஆம் இடத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டதில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரினுடைய வழிபாடும் மற்றும் திருபுவனம் சென்று சரபேஸ்வரரை வழிபாடு செய்துவிட்டு வருவது இந்த கிரக தோஷங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள், இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். இருந்த போதிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நிறைய குழப்பங்கள், மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சற்று நமக்கு கடனை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவர்கள் உங்களிடத்தில் வந்து சண்டையிடுவதோ அல்லது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்க்கறதுக்கோ வழி பிறக்கும். ஸோ இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே வாக்குவாதங்கள் வரலாம். அதுலேயும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்வதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய சத்ரு சம்ஹாரமாகும். திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் வழிபாடோ அல்லது அறுபடை வீடுலேயும் முருகனை வழிபாடு செய்வதோ உங்களுக்கு வெற்றி வரலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய வண்டி வாங்குவதோ புதிய வீடு மனை வாங்குவதோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒத்தி வைக்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமானை அனுதினமும் அனுஷ்டிக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு 6ஆம் இட சஞ்சாரமும் விருச்சிக ராசியில் இருப்பவர்களுக்கு 5ஆம் இட சஞ்சாரமும் சற்று மன நிம்மதியை கொடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களினுடைய பெற்றோர்களால் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கூட்டு குடும்பமாக இருந்தால் நீங்கள் தனி குடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பிள்ளைகள் இடத்தில் சற்று மன கவலைகளும் பிள்ளைகளால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் செய்வது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் பெரிதளவுக்கும் யாரிடத்திலையும் விவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில மன சஞ்சலங்கள் ஏற்படும். எந்த இடத்திலேயும் பிள்ளைகளை விட்டு கொடுப்பதோ அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் மற்றவர்களிடத்தில் சண்டை போடுவதோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமான் அருளோடு நீங்கள் முருகப்பெருமான் விரதம் இருந்து சஷ்டியில் முருகனை வணங்க எடுத்துக்கொண்ட காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம் பிள்ளைகளால் மன சஞ்சலத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்யவும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். புதுசாக ப்ராஜெக்ட்டு இல்லை வேலை செய்கிற இடம், பண விவகாரம் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இப்போ தான் ஒரு 6 மந்த்ஸாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க, இல்லை 1 இயராக ஃப்ரெண்டாக இருக்காங்க, கடன் கேட்குறாங்க, இல்லை உங்கள் நகையை வச்சு அடகு கொடுக்கணும், இதில் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கலாம். ஏன்னா ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய லவ் அஃபேர்லேயும் எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு தான், நல்லா தெரியும் அப்படின்னு கல்யாணம் அப்படின்னு பேச வரும்போது லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மனதளவில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கணும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள். அது பண விவகாரமாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், இல்லை காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த மாதிரி. அப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் வரும், இல்லைன்னா பர்சனலாக ஹைக் இருக்குது சேலரியில், இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கும் போது அது கிடைக்கல அப்படிங்கும்பொழுது அந்த
டிசப்பாயின்மெண்ட்டை நம்ம தாங்கிறதுக்கான சக்தி வேணும் இல்லையா? ஸோ இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருங்க. பங்குனி மாதத்தில் வந்தால் கரெக்டு, வரலையா நஷ்டம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய காதல் வாழ்க்கை. நீங்கள் பேசுங்க, திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரணும். வரலையா நமக்கு அதுக்கு வெயிட் பண்ணலாம். அவங்க திருப்பி எஸ் சொல்கிறாங்களா, இல்லை இது நமக்கு இல்லையா அப்படிங்கிறது தான். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் பொறுமை நிறைய வேணும், நிதானம் நிறையா வேணும். ரொம்ப டெசிஷன்ஸை வந்து டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க. இந்த பொறுமையும் நிதானமும் இந்த மாதம் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்யலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் செய்யலாம். பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? பங்குனி மாதம் வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஹோப் கொடுக்கும். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வருது, இது பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், இவங்க இருக்காங்க, நான் இது ஒரு பெரிய பலம், இதை மாதிரியெல்லாம் நமக்கு நிறையா ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆனால் பண விவகாரங்கள் வரும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் உங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் வரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை. அதுவும் குறிப்பாக பங்குனி மாதம் 1ஆம் தேதி கிரகண தோஷம் வருது. அதே மாதிரி 29 மார்ச் 29 வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வருது. அமாவாசையிலையும் ஒரு கிரகண தோஷ காலமாக அமைகிறது. ஸோ இந்த காலகட்டம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஆரோக்கியத்துலேயும் சரி, உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும். இதில் குறிப்பாக யார் வந்து கவனமாக இருக்கணும்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இப்போ தான் ப்ரெக்னென்சியில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கலைப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க, டாக்டர்கிட்ட போங்க, உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. வெளியூர் செல்லுவது இல்லைன்னா ரொம்ப 2 வீலரில் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து விநாயகரினுடைய வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த சங்கடஹர சதுர்த்தி மற்றும் சதுர்த்தி இந்த நாட்களில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. தினமுமே விநாயகருக்கு ஒரு 12 முறை வலம் வருவது நல்லது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு அந்த கன்ஜங்ஷன்னு சொல்லுவோம், ஒரு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அண்ட் இந்த மாத பிறப்பு, இந்த அமாவாசை பௌர்ணமி எல்லாமே கிரகண தோஷம் இருக்கக்கூடிய ஒன்று. இது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக பாதிக்கும். மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி. உங்கள் குழந்தை வந்து 1 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும். திருமணமான ஏன்னா 7ல் வந்து செவ்வாய் இருக்குது, 6ல் வந்து குரு இருக்கார். அதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம். அதே மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம். நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு திருமண விஷயமாக இருந்தால் பாதிப்புகள் வரும். இல்லை கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரலாம். புதுசாக கடன் வாங்கிறதோ இல்லை புதிய நண்பர்களை நம்புறதோ கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கும். இந்த ஏமாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்கள்னால் வரக்கூடியது தான். அதனால் வேலை விஷயத்துலேயும் சட்டுன்னு வேலையை விடுறது, இல்லை இன்னொரு வேலை தேடுறது. இந்த வேலை விஷயத்தில் உங்களுக்கு இப்போ வேலை தேடினாலும் கிடைக்காது. இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது நல்லது. ஸோ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப தேவை. பங்குனி மாதத்தில் 4ஆம் இடத்துல இந்த சூரியனினுடைய சஞ்சாரத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் பாதிப்புகள் வரும். அதனுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆஞ்சநேயரை தினமும் வேண்டிக் கொண்டு, சனிக்கிழமையானால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை, வெண்ணெய் காப்பு, வெற்றிலை மாலை, துளசி மாலை இப்படி அவருக்கு சாற்றி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமியில் பிரத்யேகமாக ஸ்ரீராமபிரானை வழிபாடு செய்யலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சற்று போராட்டமாக இருக்கும். வேலை விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். சட்டுன்னு வேலை போகலாம். நம்மளுடைய நண்பர்களாலேயே நமக்கு வேலைகள் போகலாம். இல்லை கூட வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, சக ஊழியர்கள், அவங்களோட நமக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த பங்குனி மாதம் நமக்கு
சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. 10ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குரு, 7ல் செவ்வாய், 4ல் சூரியன், சனி, ராகு, சுக்கிரன். ஸோ இந்த கிரக அமைப்பில் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவாக சாதகமான பலன்கள் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், கடன் கொடுக்குறவனுக்கிட்ட கவனமாக இருக்கணும், கடன் வாங்குறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன வேலையில் கஷ்டமாக இருக்கா, பல்ல கடிச்சிட்டு வேலையை பாருங்கள், வேலையை விடாதீங்க. குடும்பத்தில் அப்பாவோட சண்டை, அம்மாவோட சண்டை, எங்கேயாவது எல்லாரையும் விட்டுட்டு போயிடலான் இருக்கோம். இந்த சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் இப்படி இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தாருடன் ஒத்து போவது நல்லது. உங்கள் வார்த்தைகளை பெருசாக குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் என்ன சொல்ல வரமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லாமல் எந்த ஒரு நாள்லேயும் ஆன்மீகத்தை மட்டுமே நம்ம கைப்பற்றி இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கணும். புதிதாக இருக்கக்கூடிய நட்புகளையும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் நட்புகளாலேயும் உறவுகளாலேயும் வரும். இவர்களை சற்று ஒதுக்கி வைத்தால் இந்த மாதம் நல்ல ஒரு இனிமையான மாதமாகவே இருக்கும். பத்ரகாளியினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஸோ செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு காளியை வணங்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு 4ஆம் இடமும், மகர ராசியில் இருப்பவர்களுக்கு 3ஆம் இடமும் இந்த சூரிய பகவான், சனி கிரக சேர்க்கைகள் அமைந்திருக்கின்றன. ஸோ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் இந்த தனுசுல கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும், மகரம் ஜெயிச்சிடலாம். ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 7.5 சனி விடக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு. நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் பொருளாதாரத்தில் இல்லை. வேலை செய்ய இடத்திலேயும் பணவரவு என்பது சற்று தாமதித்தாலும் வந்து சேரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புதிய நட்புகள் கிடைப்பதும் புதிய வாழ்க்கை வாழ்வதற்கான வழியும் பிறக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகமும் மற்றும் விவாகரத்தானவர்களுக்கு 2வது திருமணம் நல்லபடியாகவும் நடக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பேரும் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நிலைமையும் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. ஆகையினால் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதம் மிகவும் அமைதியும் சந்தோஷமாகவே இருக்கலாம். செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் அறுபடை முருகனை சென்று வழிபாடு செய்துவிட்டு வர எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் வரப்போகுது. குடும்பத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது வெற்றியை தரும். உங்களினுடைய பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் சரியாகும். இந்த 7.5 சனி விடுபடக்கூடிய காலம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனந்தமான ஒரு காலமாகவே அமைகிறது. இதுவரையில் தாய் தந்தைக்கு இருந்து வந்த ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் சரியாகும். மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிம்மதியை பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக வரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கலாம். இந்த வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி மற்றும் இந்த பங்குனி மாத பிறப்பு ஆகியவை அனைத்திலையும் அன்னதானங்கள் செய்வது நல்லது. திங்கட்கிழமை தோறும் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்வது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எந்த விதத்திலையும் ஒரு மனதில் கவலைகளோ அல்லது குறைகளோ இருக்காது. கும்பராசி மற்றும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளை வெல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். பெண்களுக்கு குறிப்பாக நல்ல காலமாக அமைகிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். பிரயாணத்தின் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும்.
கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சற்று குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். இருந்த போதிலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. குழந்தைகளுக்கு திருமண யோகங்களும் மற்றும் குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் செய்வதும் மற்றும் நரசிம்மரையும் இந்த மாதம் வணங்கலாம். பங்குனி மாதத்தில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? தாய் தந்தையிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். இதுவரையில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், உடன் பிறந்தவருடன் சண்டை மற்றும் தாய் தந்தையரிடத்தில் பேசாமல் இருப்பது, இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை வந்து கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. வேலை இடத்திலையும் மதிப்பும் மரியாதையும் உயரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று குடும்பத்தில் குழப்பங்கள் வந்தாலும் ஓரிரு நாளில் அந்த குழப்பங்கள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். நிறைய ஆலய வழிபாடுகள் காத்து கொண்டிருக்கிறது. சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷ கால வழிபாடும் சிறந்தது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாடும் மற்றும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பராசி மற்றும் மீனராசி. இதில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும். பல நாட்களாக உங்களினுடைய மனதளவில் இருந்து வந்த போராட்டங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும். குடும்ப தலைவிகள், கணவனை விட்டு பிரிந்தவர்கள், இவர்கள் அனைவருக்குமே குடும்பத்தில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் வந்து சேர வேண்டிய சொத்து பாக்கிகள் வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு சுமூகமான ஒன்றை பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பும் மீனராசியில் பூரட்டாதிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பும் குடும்ப சண்டைகளை தீர்க்கும். சொத்து விவகாரங்கள் மற்றும் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகளும் உங்களிடத்தில் வந்து பேசுவது மனதிற்கு அமைதியை தரலாம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் சென்று அங்கு ஆண்டாள் நாச்சியாரை வணங்குவதும் நல்லது. ஸ்ரீராமபிரானை வணங்கி ராம நவமி அன்று ஸ்ரீராமனுக்கு அர்ச்சனையும் அபிஷேகங்களையும் செய்யலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்திற்காக தன்வந்திரி பகவானை வணங்குவதும் ஸ்ரீரங்கத்தில் சென்று அங்கு தன்வந்திரியை வணங்குவதும் சிறப்பு. பங்குனி உத்தரத்தன்று ரங்கநாதரை வணங்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு. சனி பகவானின் சஞ்சாரம் உங்களினுடைய நட்சத்திரம் என்பதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். சூரியன், சனி, ராகு, சுக்கிரன் இவர்களின் சஞ்சாரம் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கவே போகிறது. இந்த பங்குனி மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மனக்குழப்பம் தீரும். கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி, வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள், இது அனைத்தும் சரி செய்யலாம். எதிர்பாராத நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் பங்குனி மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு போராட்டமும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை இவர்களினுடைய ஒரு போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பல காலமாக இருந்து வந்த ஒரு மன அமைதியும் இந்த மாதம் கிடைக்கப் போகிறது. சொந்த பந்தங்களுக்கிடையே இருந்து வந்த சச்சரவுகள் தீர்வுக்கு வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். விநாயக பெருமானினுடைய வழிபாடு மற்றும் சதுர்த்தியில் விநாயகனை வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் வடமாலை சாற்றுவதும் நன்று. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? மிகுந்த நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடில் சற்று மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் மற்றும் விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் குடும்பத்திற்கு வருவதும் மன அமைதியை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதார மேன்மை உண்டு.
புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த பகை மாறும். இவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். வீடு வண்டி வாகன வசதிகளும் இவர்களுக்கு அதிகரிக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதிய கடன் வாங்கி தொழில் தொடங்குவதை பங்குனி மாதத்தில் செய்வது சிறப்பு. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளுக்கு பங்குனி மாத பிறப்பு, அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் அன்னதானங்களும், திங்கட்கிழமை தோறும் அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம். தீபம் ஏற்றுவதற்கு நெய் தானம் செய்வது நல்லது.